ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட்ல வத்தலக்குண்டுல இருந்து கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற பண்ணைக்காடு அப்படிங்கிற ஒரு அழகிய மலை கிராமத்துக்கு தான் வந்து இந்த பஸ்ல போக போறோம். செம்ம சூப்பரா இருக்கும். போற வழி எல்லாமே நம்ம கொடைக்கானல் போற வழியில ஊத்து அப்படிங்கிற ஒரு பிளேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, தாண்டிக்குடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கிராமங்களுக்கு இடையில தான் வந்து நம்ம பண்ணைக்காடு கிராமமும் இருக்கு. ஸோ செம்ம சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம போய் பண்ணைக்காடு போற பஸ் போர்ட் பண்ணுவோம். மக்களே, நம்ம வத்தலக்குண்டில இருந்து பண்ணைக்காடு வரைக்கும் போற ஸ்ரீ ராம ஜெயம் பார்வதி பஸ்ல பேக் எல்லாம் வச்சுட்டு வந்தாச்சுங்க. இன்னும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. சோ நம்ம பஸ் பாத்தீங்கன்னா வத்தலக்குண்டில இருந்து கிளம்பி நம்ம காட் செக்ஷன் இருக்கு இல்லையா, காட் செக்ஷன் ஜங்ஷன், கொடைக்கானல் திரும்புற காட் செக்ஷன் ஜங்ஷன் வழியா மலை மேல ஏறி ஊத்துங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு நாம பண்ணைக்காடுக்குள்ள என்டர் ஆகும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணைக்காடு டிராவல் பண்றவங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். சோ கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வேற லெவல்ல இருக்க போகுது ஜேர்னி. மக்களே, இது மலை மேல இருக்கிற கிராமத்துக்கு போற பஸ்ங்கிறதுனால நம்ம அடிவாரத்துல இருந்து இருக்கிற வத்தலக்குண்டுல இருந்து நம்ம பேசிக் நெசசிட்டிஸ் எல்லாம் இருக்கும்ல, மளிகை சாமானுங்க, இலை, முட்டை, பால், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து கீழே வத்தலக்குண்டுல இருந்து கொண்டு போறாங்க. ஸோ பஸ்ஸஸ் வந்து எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பாருங்க. வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற டிஎன்எஸ்டிசி ஆஃபீஸுங்க. டைம் டேபிள் எல்லாம் போட்டிருக்காங்க. திண்டுக்கல் வத்தலக்குண்டுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. இங்க இருந்து பழனிக்கு, இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குங்க. கரெக்டா 8:15 எடுக்கிறாங்க வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து.
மக்களே நம்ம வத்தலக்குண்டு டவுன்ல இருந்து வெளியே வந்தாச்சுங்க. டிக்கெட்டும் எடுத்தாச்சு. நமக்கு வத்தலக்குண்டுல இருந்து பண்ணைக்காடு போறதுக்கு 40 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். நம்ம பிரைவேட் பஸ்லயும் இதே பிரைஸ் தான், டிஎன்எஸ்டிசி பஸ்லயும் இதே பிரைஸ் தான். டைமிங்ஸ்க்கு தான் இருக்கும் பஸ். திண்டுக்கல்ல இருந்து ஒரு 2-3 பஸ் தான் இருக்கு. வத்தலக்குண்டுல இருந்து திண்டுக்கல் விடவே கொஞ்சம் அதிக பஸ்ஸஸ் இருக்கும். சோ உங்களுக்கு எது பெஸ்டா இருக்குமோ அந்த டைமிங்ஸ் பார்த்துட்டு வருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் எனக்கு தெரிஞ்ச டைமிங்ஸ. நம்ம பிரைவேட் பஸ்ஸோட டைமிங்ஸ் எல்லாம் போட காணோம். சோ அதனால கவர்மெண்ட் பஸ் டைமிங்ஸ் மட்டும் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஓகேவா? சோ ஏதாவது ரிசோர்சஸ் கிடைச்சதுன்னா நான் பிரைவேட் பஸ் டைமிங்ஸும் எடுத்து போடுறேன். நம்ம வத்தலக்குண்டுல இருந்து டுவர்ட்ஸ் காட் செக்ஷன் போயிட்டு இருக்கோங்க. கொடைக்கானல் காட் செக்ஷன் நேஷனல் ஹைவேல. இது வந்து வத்தலக்குண்டுல இருந்து தேனி, கம்பம், குமிளி எல்லாம் போற நேஷனல் ஹைவேங்க. செம்ம சூப்பரா இருக்கும் இந்த ரூட்டு. பாக்குற இடங்கள் எல்லாம் வந்து ஃபுல்லா பசுமையா, 2 பக்கமே வந்து மலைகள் இருக்கும். ஒரு பக்கம் சிறுமலை இருக்கும், இன்னொரு பக்கம் கொடைக்கானல் மலைகள் இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ங்க. சோ இந்த இடத்துலதான் வந்து நம்ம திண்டுக்கல் தேனி டிஸ்ட்ரிக்டோட போலீஸ் செக் போஸ்ட்ஸும் இருக்கும். சோ அந்த செக் போஸ்ட் தாண்டி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் காட் செக்ஷன் போற ரூட் இருக்கு இல்லையா, காட் ரோடு, அது இருக்கிறது வந்து தேனி மாவட்டத்துக்குள்ளதாங்க. நம்ம தேவதானப்பட்டி, அதுக்கப்புறம் காமக்காப்பட்டி, இந்த மாதிரி ஊர்கள்லாம் வந்து அடிவாரத்துல இருக்கும். இதெல்லாமே வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்ததா. கெங்குவார்பட்டி, இதெல்லாம் கெங்குவார்பட்டி சரியா தெரியல, தேனி டிஸ்ட்ரிக்டா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டாக. இந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்டும் மாத்தி மாத்தி இருக்கும்னு வச்சுக்கோங்களா, ஒரு பார்டர் ஏரியா மாதிரி. சோ அதனால செம்ம பசுமையான ஏரியா. நம்ம வந்தாச்சுங்க, காட் செக்ஷன் ரோடுக்கு ஜங்ஷன் வந்தாச்சு. சோ தேனி போற நேஷனல் ஹைவேல இருந்து நாம திரும்பியாச்சுங்க காட் ரோடுக்கு. அதனாலதான் வந்து இதுக்கு இந்த ஸ்டாப் பேரே காட் செக்ஷன் பஸ் ஸ்டாப், காட் ரோடு பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மலை மேல என்ன ஏற நிறைய மக்கள் வந்து இங்கிருந்து ஏறுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டாப் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 கிராமங்கள் தான் இருக்கும், குட்டி குட்டி கிராமங்கள். அதுக்கப்புறம் வந்து மலை ஏற ஆரம்பிச்சிரும். சோ இந்த ரூட்டுமே பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த ரூட்ல போறதுனால அங்கங்க வந்து குட்டி குட்டி கெஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். செவ்வெளநீ, பச்சளநீ எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. இங்க பாருங்களா, நம்ம பாக்குற சீனரிஸ். நெல்லெல்லாம் விதைக்கும் போது செம்ம பசுமையா இருக்குங்க. இப்ப வந்து தண்ணி விட்டு வச்சிருக்காங்க, அறுவடை முடிஞ்சு. வாழை நடவெல்லாம் செஞ்சிருக்காங்க பாருங்க, ஊடு பயிரா. பின்னாடி ஃபுல்லா பார்த்தா நம்ம கொடைக்கானல் மலைத்தொடர்கள் தெரியும். கீழே நிறைய தென்னந்தோப்புகள், வயல்கள், ஆறுகள்னு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்போ இ பாஸ் நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க சம்மர்ல. நீங்க வந்து சம்மர் முடிஞ்சுதான் இந்த வீடியோ பாப்பீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 2 months முன்னாடியே ஸ்கெட்யூல் பண்ணி வச்சிடுறேன். சோ சூப்பரா இருக்குங்க. கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பண்ணைக்காடு போற வரைக்குமே வந்து வேற லெவல்ல இருக்கும் ரூட்டு.
மக்களே நம்ம வத்தலக்குண்டிலிருந்து வந்து காட் செக்ஷன்ல திரும்பி இப்போ ஆல்மோஸ்ட் கொடைக்கானல் மலை அடிவாரத்துல வந்தாச்சுங்க. இதுதான் வந்து போலீஸ் செக் போஸ்ட், ஃபாரஸ்ட் ஆபீஸ் செக் போஸ்ட். சோ நம்ம இ பாஸ் எல்லாம் வந்து இங்கதான் செக் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் எல்லாத்தையுமே நிறுத்தி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து பிளாஸ்டிக்கும் ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. வண்டி ஃபுல்லா நம்ம ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கொண்டு போறோமா அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில 2-3 இடத்துல இந்த மாதிரி செக் போஸ்ட் இருக்குங்க. அதனால நீங்க கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் போறதுன்னா இனிமேல பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு போங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது பாத்துக்குங்க, பேப்பர் கவர்ஸ் அந்த மாதிரி. சோ சூப்பரான வந்து ஒரு காட் ரோட் டிராவல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க பாருங்க மக்களே, நிறைய பைக்கர்ஸ் எல்லாம் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இ பாஸ் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மலையேற ஆரம்பிப்பாங்க. இங்க பாருங்க, செம்ம சூப்பரான நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல கொடைக்கானல் போற ரூட்ல நம்ம பயணப்பட ஆரம்பிச்சாச்சுங்க. சோ பண்ணைக்காடு ரீச் ஆகிறதுக்கு வந்து இன்னும் ஒரு 1 hour இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேல ஊத்துன்னு ஒரு ஊர் இருக்கும். 1 hour அதுக்கு கம்மியா தான் ஆகும். 1 hour கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 45 minutes ஆகும் இங்க இருந்து. சோ ஃபுல்லாவே வந்து நம்ம போற வழியில கீழே மஞ்சளார் டேம் இருக்கும். அந்த மஞ்சளார் டேமோட வியூ பாயிண்ட் எல்லாம் வந்து ரசிச்சுக்கிட்டே போலாம். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ரூட்டுங்க. ஒரு சைடு வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் வியூ இருக்கும், இன்னொரு சைடு வந்து நம்ம தேனி மாவட்டத்தோட பெரியகுளம் ஏரியா எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த வியூ பார்க்கலாம். நம்ம கீழே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, நமக்கு கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லா வந்து தென்னந்தோப்புகளா இருக்கும். நடுவுல வந்து மஞ்சளார் ரிவர் ஓடிட்டு இருக்கும். சோ இது வந்து மஞ்சளார் டேமுக்கு நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் மலை மேலதாங்க. இங்க நம்ம போற வழியிலேயே வந்து எலிவால் அருவின்னு ஒரு அருவி இருக்கும். அந்த அருவி எல்லாம் தான் வந்து நம்ம மஞ்சளார் டேமுக்கு வாட்டர் ஃபீட் பண்ற கேட்ச்மெண்ட் பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்களா. சோ கொடைக்கானல் மலைகள் மேல எல்லாம் நல்லா மழை பெஞ்சா மஞ்சளார் டேம் எல்லாம் வந்து செம்ம சூப்பரா நிறைஞ்சிட்டு ஏரியாவே வந்து செம்ம பசுமையா இருக்கும். சோ கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே, நம்ம செம்ம பியூட்டிஃபுல்லான கொடைக்கானல் மலை ரூட் பயணம்.
மக்களே நம்ம சூப்பரா காட் செக்ஷன்ல டிராவல் ஆயிட்டு இருக்கோம். மேல போக போக மலை சிகரங்களோட காட்சிகள் வந்து எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க மக்களே. சோ கொடைக்கானல் மலை வந்து ஒரு எட்ஜ் மாதிரி உள்ளுக்குள்ள நீண்டு இருக்குங்க நம்ம தமிழக நிலப்பரப்புக்குள்ள. அதே மாதிரி தேனி பக்கம் இருக்கிற கம்பமெட்டு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து இன்னொரு சைடு வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் தமிழ் லேண்டுக்குள்ள. சோ இந்த ரெண்டு லேண்டுக்கும் நடுவுல தான் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள அமைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு மாவட்டம் தான் நம்ம தேனி மாவட்டம். அதனால செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம மேல இருந்து பாக்குற வியூ எல்லாமே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்ப கீழே ஒரு டேம் தெரியுது பாருங்க, இதுதான் வந்து மஞ்சளாறு டேம். உங்களுக்கு சரியா வந்து கேப்சர் ஆகலன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு டர்ன்லயுமே வந்து நான் கேப்சர் பண்ண ட்ரை பண்றேன், எப்படியாவது மிஸ் ஆயிருது. இங்க பாருங்களேன், சின்ன சின்ன ஓடைகள் எல்லாம் வில இருக்கு. அழகா ரோட் சைடு வந்து இந்த மாதிரி குழாய் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அது அப்படியே வந்து மழை காலத்துல நம்ம இந்த ரோடு ஃபுல்லாவே வந்து அருவி கொட்டிட்டு இருக்கோங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் நம்ம மான்சூன் சீசன்ல இந்த காட் ரோட்ல டிராவல் பண்றது. சோ இவ்வளவு அழகான ஒரு மலை பயணத்துல, பஸ் பயணத்துல நம்ம சூப்பரா ஒரு மெலோடி சாங் கேட்டா எப்படி இருக்கும். நம்ம ரஹ்மான் அவர்களோட மியூசிக்ல இருவர் மூவில நம்ம நறுமகை சாங் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்ஸ். சோ அந்த சாங் வந்து என்னோட வாய்ஸ்ல உங்களுக்காக. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க, இதோ உங்களுக்காக. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரல நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரல நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய், வெண்ணிற புறவியில் வந்தவனே வேள்விழி மொழிகள் கேளாய். அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. மங்கை மான்விழி அம்புகள் என் மாதுளைத்ததென்ன, மங்கை மான்விழி அம்புகள் என் மாதுளைத்ததென்ன. பாண்டி நாடனை கண்ட என் உடல் பசலை கொண்டதென்ன. நிலாவிலே பார்த்த வண்ணம் கனவிலே தோன்றும் இன்னும், நிலாவிலே பார்த்த வண்ணம் கனவிலே தோன்றும் இன்னும். இளைத்தேன் துடித்தேன் பொறுக்கவில்லை, இடையினில் மேகலை இருக்கவில்லை. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரல நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. யாயும் யாயும் யாராகியரோ நெஞ்சில் நேர்ந்ததென்ன, யாயும் யாயும் யாராகியரோ நெஞ்சில் நேர்ந்ததென்ன. யானும் நீயும் எவ்வளை அரிதும் உறவு சேர்ந்ததென்ன. ஒரே ஒரு தீண்டல் செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன. ஒரே ஒரு தீண்டல் செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன. செம்புலம் சேர்ந்த நீர்த்துளி போல் அன்புடை நெஞ்சம் கலந்ததென்ன.
திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய், வெண்ணிற புறவியில் வந்தவனே வேள்விழி மொழிகளை கேளாய். அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரல நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. நீயா நீயா. சோ மக்களே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சாங்ஸ்ங்க. நம்ம ரஹ்மான் மியூசிக்லயே எனக்கு ஒரு சில சாங்ஸ் வந்து வேற லெவல் பா, இப்படி எல்லாம் கூட மியூசிக் போட முடியுமா அப்படின்னு தோணுனது வந்து இந்த சாங்கும் ஒண்ணு. இளையராஜா சாங்ஸ் எல்லாம் வந்து கணக்கு வழக்கு இல்லாம இருக்கும் அந்த மாதிரி. பட் நம்ம ரஹ்மான் அவர்களோட மியூசிக்ல இந்த சாங் வந்து செம்ம கிளாசிக்கலான ஒரு சாங்க. எப்ப கேட்டாலும் எவர் கிரீன் சாங்கா இருக்கும். இன்னும் எவ்வளவு வருஷங்கள் கேட்டாலும் இதே வந்து ஒரு மென்மையோட அவ்வளவு சூப்பரா மனச வருடுற பாட்டுன்னு சொல்லலாம். சோ அழகா இந்த காட் செக்ஷன்ல போகும்போது இந்த சாங்கோட உங்களை என்டர்டெயின் பண்ணது வந்து எனக்கு ஹாப்பியா இருக்கு. என்னோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சோ இன்னும் நிறைய சாங்ஸ் வந்து உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல ரெடிஷன் பண்றேன். ஓரளவுக்கு கேட்கற அளவுக்கு இருக்கும்னு நம்புறேன். ஓகேவா? சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னாவே வந்து நம்ம கொஞ்சம் காட் செக்ஷன்ல மேல ஏறி வந்தாச்சுங்க. எவ்வளவு கிரீனிஷா இருக்கு பாருங்க. இனிமேல் ஃபுல்லாவே வந்து நம்ம எவர் கிரீன் ஃபாரஸ்ட்குள்ளதான் டிராவல் பண்ணுவோம். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற பள்ளத்தாக்குகளுக்குள்ளதான் வந்து டிராவல் பண்ணுவோம். ஃபுல்லாவே வந்து ரெண்டு பக்கமே வந்து மரங்கள் மூடி இருக்குங்க. அந்த கேப்ல தான் வந்து சூரிய ஒளியே வந்து ரோடுல படும். அந்த அளவுக்கு வந்து லஷ் கிரீன் வெஜிடேஷன் இருக்கும் நம்ம கொடைக்கானல் மலை ஏறுற வரைக்குமே. சோ நம்ம ஏறுற வழியில ஊத்துங்கிற ஒரு குட்டி கிராமம் வரும். அந்த கிராமத்தை தாண்டணுன்னேவே வந்து பண்ணைக்காடு ஜங்ஷன் வந்துருங்க. தாண்டிக்குடி பண்ணைக்காடு எல்லாம் போற வழியில எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடைகள் இருக்கும். மேல குட்டி குட்டி பிரிட்ஜஸ் இருக்கும். மழை காலத்துல எல்லாம் வந்து சலசலத்து ஓடுற ஓடைகளோட சவுண்ட் கேட்டுட்டே நம்ம வந்து பயணிக்கலாம். இப்ப நம்ம சம்மர் சீசன்ல டிராவல் பண்ணிக்கிறதுனால சுனை மாதிரி கொஞ்சமா தான் தண்ணி வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து எவ்வளவு லஷ் கிரீனா இருக்கு பாருங்களா மலை மேல. இங்க வந்தோடனேவே வந்து அப்படியே டெம்பரேச்சர் வந்து ஒரு 2-3 டிகிரிஸ் கம்மியாயிருதுங்க. கீழே வந்து ஒரு 34 டிகிரிஸ் இருந்தா மேல நம்ம போகவே வந்து 30 டிகிரிஸ் 29 டிகிரிஸ் 28 டிகிரிஸ் அப்படியே நம்ம ஆல்டிடியூட் அதிகமாக டெம்பரேச்சர் கம்மியாயிட்டே இருக்குங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது நமக்கு ஒரு பொக்கிஷம்னு தான் சொல்லுவேன். சோ அதை நம்ம வந்து போற்றி பாதுகாக்கணும். நம்ம இயற்கை ஆர்வலர்கள் எல்லாம் எவ்வளவோ பாடுபடுறாங்க. நம்ம இயற்கை சூழலை மீதி இருக்கிற இயற்கை சூழல்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம நிறைய நகரமயமாதல் அப்படி இப்படின்னு பிளெயின்ஸ்ல எல்லாம் வந்து நாம நிறைய மரங்கள் எல்லாம் வெட்டிடுறோம் டெவலப்மெண்ட்ங்கிற பேர்ல. பட் மலைகள் மேலதான் வந்து இன்னும் அந்த எக்கோ சிஸ்டம் அப்படியே இருக்கு. அண்ட் முக்கியமா வந்து மத்த ஹில் ஸ்டேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொடைக்கானல் வந்து இன்னும் ஒரு படி அதிகமா பிடிக்கும். ஏன்னா இங்க வந்து நிறைய டீ எஸ்டேட்ஸ் கிடையாது. ஃபுல்லா வந்து மரப்பயிர்களா தான் இருக்கும். நம்ம என்ன சொல்றது, குறுமிளகு, ஏலக்காய், கிராம்பு, அது போக பாத்தீங்கன்னா காஃபி எஸ்டேட்ஸ் இருக்கும். காஃபி எஸ்டேட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து மரங்களை அவ்வளவோ வெட்ட மாட்டாங்க. ஏன்னா காஃபி வந்து நிழல்லையே வளர்ந்துருங்கிறதுனால மரங்களை வெட்டுறதுக்கான தேவைகள் இல்லை. அதனால எஸ்டேட்ஸ் இருக்கிற பக்கமும் பாத்தீங்கன்னா லஷ் கிரீனா இருக்குங்க. நாம லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸ் பாத்தீங்கன்னா நம்ம பன்றி மலை, தாண்டிக்குடி, இந்த மாதிரி மலை கிராமங்கள் எல்லாம் டிராவல் பண்ணியிருந்தோங்க. நம்ம வத்தலக்குண்டுல இருந்தோம், திண்டுக்கல்ல இருந்தோம். செம்ம பியூட்டிஃபுல்லான ரூட்டுங்க அந்த ரூட் கூட. சோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த காஃபி எஸ்டேட்ஸ் தான் இருக்கு. சோ உள்ளுக்குள்ள நிறைய ஸ்பைசஸ் இருக்கு. குறுமிளகு, ஏலக்காய் இதெல்லாம் இருக்கும். நம்ம போகும்போதே வந்து அந்த வாசம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ நீங்க
திண்டுக்கல் வத்தலக்குண்டு சைடு வந்தா கண்டிப்பா இந்த குட்டி குட்டி கிராமங்களுக்கெல்லாம் டிராவல் பண்ணுங்க. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற பண்ணைக்காடு கூட அந்த மாதிரி ஒரு சின்ன கிராமம் தான். பட் ஆனா பழமையான கிராமங்க. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பண்ணைக்காடுல இருக்கிற வீடுகளா வந்து அப்படியே நம்ம செட்டிநாடு சைடுல இருக்கிற ஹவுசஸ் மாதிரியே நல்லா டிசைனா கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பன்றிமலை எல்லாம் கூட நான் போனப்ப எனக்கு அவ்வளவா வந்து அதுல இன்ஃபர்மேஷன் கிடையாதுங்க பன்றிமலை போனப்போ. பட் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அங்க எவ்வளவு வந்து சித்தர்கள் எல்லாம் தவம் செஞ்சிருக்காங்க. நிறைய பழமையான கோவில்கள் இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு பன்றிமலை சுவாமிகள்னே ஒருத்தர் வந்து மகா சமாதி அடைஞ்சிருக்காரு நாம வாழ்ந்த காலத்துல அப்படின்னு நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. நல்லா என்ன சொல்றது, ஒரு கிராட்டிடியூடாவும் இருந்துச்சு கடவுளுக்கு. சூப்பர்ங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இந்த மாதிரி இடங்களை எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இறைவனுக்கு, இயற்கை கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டோம். உங்களுக்கு விர்ச்சுவலா இதெல்லாம் காட்டுறதுல இன்னுமே எனக்கு ஹாப்பியா ஃபீல் ஆகுதுங்க. மக்களே, இப்ப நாம மலை ஏறினதுக்கு அப்புறம் கிராஸ் பண்ண போற ஃபர்ஸ்ட் வில்லேஜான ஊத்து கிராமத்து பக்கத்தாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது கூட. ஊத்துக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா மூளையாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி அருவி இருக்கும். ஓட ரிவர் எல்லாம் பாஸ் ஆயிட்டு இருக்கும். சோ இதெல்லாமே போய் மஞ்சளாறு டேம்ல தான் சேரும். சோ அந்த ஏரியாவும் வந்து செம்ம சூப்பரா இருக்கும். இன்னும் வந்து ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல நம்ம ஊத்து வில்லேஜ கிராஸ் பண்ணுவோம். சோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய இங்க தோட்டங்கள்ல விளையிற காய்கறிகள், பழங்கள், ஸ்பைசஸ் இதெல்லாமே வித்துட்டு இருப்பாங்க. நீங்க கொடைக்கானல்ல இருந்து
திரும்பி வரப்போ பர்ச்சேஸ் எல்லாம் வந்து இங்க பண்ணிட்டு போலாம் மலை இறங்குறதுக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு வந்து செம்ம சூப்பரா ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா நிறைய பொருட்கள் வந்து வித்துட்டு இருப்பாங்க. இங்க தோட்டப்பயிர்கள்னு சொல்லிட்டு இந்த பீன்ஸ் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கூட விளைவிப்பாங்க. அந்த ஏரியாஸ் எல்லாம் பாக்குறதுக்கே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க, நம்ம பேசவே வந்து அந்த பகுதிகள் தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பந்தல் போட்டு மலை சரிவுகள் இருக்கிற பள்ளத்தாக்குகள் இருக்கு இல்லைங்களா, அதுல எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பீன்ஸ், கேரட் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் விளைவிச்சிட்டு இருப்பாங்க. இங்க கேரட்டை விட பாத்தீங்கன்னா பீன்ஸ் தான் வந்து நிறைய விளையுதுங்க. பீன்ஸ் கொடிகள் தான் எல்லா பக்கமுமே வந்து பீன்ஸ் கொடிகள் இருக்கும். நடுவுல அங்கங்க பாத்தீங்கன்னா மரங்கள்ல நம்ம குறுமிளகெல்லாம் வந்து படர விட்டுருப்பாங்க. சோ ஊடு பயிர்களா ஸ்பைசஸும் விளையும் அண்ட் காய்கறிகளும் வந்து விளைவிச்சிட்டு இருப்பாங்க. சோ செம்ம சூப்பரா இருக்குங்க. நிறைய பழத்தோட்டங்களும் இருக்கும். நல்ல பியூட்டிஃபுல்லான ஏரியாஸ்னு வச்சுக்கோங்களேன். கொடைக்கானல் போற வழியில கூட நிறைய ஆஃப் பீட் லொகேஷன்ஸ் நிறைய இருக்கு. நாம என்ன செய்வோம், பண்ணைக்காடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திரும்பி வர வழியில இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்களையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். இந்த கிராமங்கள் பக்கத்துல வாழ்வு முறை லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இங்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைக்கும், என்ன பிளேசஸ் ஹிடன் பிளேசஸ் எல்லாம் இருக்கு பாக்குறதுக்கு, எப்படி நம்ம சூப்பரா இங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கறத உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். சோ நெக்ஸ்ட் விலாக் அது பண்ணிடுவோம். பண்ணைக்காடு முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்னேன்ல, இங்க பாருங்க ஸ்பைசஸ், பழங்கள் இதெல்லாமே வித்துட்டு இருப்பாங்க. நம்ம ஊத்து கிராமத்தை கிராஸ் பண்ணும் போதே நிறைய கடைகள் பார்க்கலாம். அண்ட் மலை மேல ஏறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கிடைக்காதுங்க. 1/2 லிட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கிடைக்காது. கீழேயே வந்து அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிடுவாங்க. சோ உங்களுக்கு வேணும்னா வந்து மினிமம் 3 லிட்டர் பாட்டில் இருந்து தான் வாங்க முடியும். சோ அந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கூட இங்க இருக்கிற கடைகள்ல இருக்கும். இங்க நிறைய ரெசார்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. ரெசார்ட்ஸ், ஹோம் ஸ்டேஸ் இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் கூட இருக்கும்.
மக்களே நாம ஃபைனலி பண்ணைக்காடு ரீச் ஆயாச்சுங்க. நம்ம கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான கிராமங்க. நான் கேள்விப்பட்ட மாதிரியே செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு லொகேஷன் தாங்க. இப்ப கொஞ்சம் மாடர்ன் வீடுகளா வந்துட்டு இருக்கு. பட் அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா பழைய காலத்து வீடுகளும் வந்து கியூட்டா அங்கங்க பார்க்க முடியுது. இன்னும் வந்து கீழே தான் வந்து மெயின் கிராமம் இருக்கும் போல. இது வந்து பண்ணைக்காடு பிரிவுல இருந்து நம்ம போற வழியில என்ட்ரானே இருக்கிற வீடுகள் தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சோ ஒரு கிராமத்துக்கு தேவையான ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு போல் இருக்குங்க. அரசு மருத்துவமனை எல்லாருக்கும் கூட இருக்கு பாருங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணைக்காடுன்னு போட்டிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பண்ணைக்காடுல என்னென்ன லொகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. முக்கியமா ஒரு கோவில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். முருகன் கோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கோவில் இருந்து பண்ணைக்காடோட வியூ பாயிண்ட்ஸ், சுத்தி இருக்கிற மலைகள், நடுவுல பள்ளத்தாக்குல இருக்கிற பண்ணைக்காடு கிராமம், இது எல்லாமே வந்து செம்ம சூப்பரா பார்க்க முடியும்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, நம்ம ரோட்ல போற வழியிலேயே வந்து நம்ம சைட்ல பள்ளத்தாக்கு கீழே இருக்கிற கிராமத்தோட அழகு அப்படியே நம்மள கொன்றோம். அந்த அளவுக்கு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் ரோட் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லா மலை கிராமங்களுக்கும் சூப்பரா போட்டு வச்சிருக்காங்க. நான் இது போன வீடியோஸ்லயும் சொல்லிட்டேன். நம்ம இன்டீரியர்ஸ்ல இருக்கிற கிராமங்கள் வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சூப்பரா ரோடு போட்டு கொடுத்திருக்காங்க. ஏன்னா ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. நம்ம ரோடுகள் வச்சுதான் வந்து ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ், அதுக்கப்புறம் வர்த்தகத்துக்கு, மக்கள் போக்குவரத்துக்குன்னு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து செம்ம சூப்பரா டெவலப் ஆயிருக்கு நம்ம ஸ்டேட்ல. வி ஷுட் ஃபீல் ப்ரௌட் ஆஃப் இட்ன்னு தான் சொல்லணும். இங்க பாருங்களா, முத்தூட் ஃபைனான்ஸ் எல்லாம் கூட இங்க இருக்குங்க. பேங்க்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல. ஏடிஎம் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒன் இண்டியா ஏடிஎம் இருக்கும் இல்லையா. எல்லா ரிமோட் லொகேஷன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒன் இண்டியா ஏடிஎம் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கும். சோ இங்கேயும் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய வில்லேஜா இருக்குல்ல. நான் இறங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல்லா சுத்தி காமிக்கிறேன், ஓகேவா? சோ ஆமாங்க, நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே நிறைய பழைய காலத்து வீடுகளா இருக்குங்க. இங்க பாருங்க, நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இதுதான் பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். வாவ், வேற லெவல்ங்க. நெக்ஸ்ட் vlogல நம்ம பண்ணைக்காடு நான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போறேன். மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் vlogயும் பாருங்க. சோ நம்ம சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க இந்த திண்டுக்கல் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சூப்பரான ரிமோட் லொகேஷன்ஸ், அதுவும் கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற வில்லேஜஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. செம்ம சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு போடுறேன். நம்ம பஸ் நின்றுட்டு இருக்கும் போதே வந்து இன்னொரு பஸ்ஸும் வந்திருக்குங்க. லைக் வத்தலக்குண்டுல இருந்து பண்ணைக்காடு வரைக்கும் வந்த பஸ் இது. இங்க பாருங்க, வத்தலக்குண்டுல இருந்தா இல்ல, ஆமாங்க, வத்தலக்குண்டுல இருந்து வந்த பிரைவேட் பஸ் தான் இது. குட்டி பஸ்ஸுங்க, காப் செக்ஷன்ல ஓடுற கவர்மெண்ட் பஸ். சோ மக்களே, நாம வத்தலக்குண்டில இருந்து பண்ணைக்காடு ரீச் ஆயாச்சுங்க நம்ம பார்வதி பிரைவேட் பஸ்ல. செம்ம சூப்பரா இருந்துச்சு இந்த ஜேர்னி. சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from பண்ணைக்காடுங்க. See you.